சபையார் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்க இருக்கிறோம். கிரைஸ்ட்ஸ் லவ் லெட்டர் டு லவோடிசியா. லவோதிக்கியாவுக்கு கிறிஸ்துவின் அன்பு கடிதம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒரு முதல் அறிமுக செய்தியை உங்களுக்கு நான் ஜெபத்தோடு கொடுக்க இருக்கிறேன். கனிகள் இல்லை, வெறும் இலைகளே. நோ ஃப்ரூட்ஸ், ஒன்லி லீவ்ஸ் என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தின் கடைசி புத்தகம் என்று நாம் அறிவோம். அதில் விசேஷமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால தான் அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயர். குறிப்பாக இந்த புத்தகத்தில் 2 முக்கியமான கடைசி கால தூதுகள் அடங்கியுள்ளன. அநேக சத்தியங்கள் இருக்கின்றன, ஆனால் நமது திருச்சபையோடும் கடைசி காலத்தோடும் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான தூதுகள். ஒன்று என்னவென்றால் உலகத்துக்கான கடைசி தூது, முத்தூத், வெளிப்படுத்தல் 14:6 முதல் 12 வரை. இரண்டாவது உள்ளூர் சபைக்கான, கிறிஸ்தவ சபைகளுக்கான கடைசி தூது அல்லது லவோதிக்கியாவுக்கான தூது என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை நாம் அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2, 3ஆம் அதிகாரங்களிலே 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி சபை லவோதிக்கியா சபை. இந்த 7 சபைகளில், இந்த 7 சபைகளும் 7 காலகட்டங்களில் சபை கடந்து வந்த பாதைகளை சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவின் முதலாம் வருகை முதல் அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள காலகட்டமே 7 சபைகளின் காலகட்டம். அன்பானவர்களே, 7வது சபையானது லவோதிக்கியா சபை. பொதுவாக அது எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் குறிக்கிறது. மிக விசேஷமாக செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறது என்பதை நாம் ஒரு அடிப்படையாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்போ எந்த சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம்? எந்த சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம்? எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா அப்படின்ட்டு 7 சபைகள். எந்த சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க? லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது உண்மை என்றால் நமக்கான இந்த தூதை நாம் கருத்தூன்றி கற்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனால தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 14 முதல் 22 வசனங்களை நாம் வாசித்து இதன் அடிப்படையில் நாம் சில தொடர் பாடங்களை குறைந்தது ஒரு 5 செய்திகளையாவது படிக்க போகிறோம். அதில் இது முதல் செய்தி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பண்டன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன்
கேட்க கடவன். கடைசி கால திருச்சபைகளுக்கு தேவன் அன்போடு சொல்லக்கூடிய செய்திதான் இந்த லவோதிக்கேயாவுக்கான தூது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை வரும் நாட்களில் நம்ம இந்த கடைசி தூதை ஒவ்வொன்றாக ஆராயப் போகிறோம். அதை ஆராய்வதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு அறிமுக பாடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பேஸ் லெசன், ஒரு அடிப்படை பாடத்தை நாம் படிச்சுக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல பிதாவே, கிறிஸ்துவானவர் 7 சபைகளுக்கென்று கொடுத்திருக்கிற கடிதங்களில் 7வது கடிதத்தை, லவோதிக்கேயாவுக்கான அன்பின் கடிதத்தை நாங்கள் படிக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாடத்தை நாங்கள் இன்றைக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. தகப்பனே, இந்த லவோதிக்கேயா என்ற வார்த்தை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை படிக்கும் பொழுது நாங்கள் மிகுந்த கவனமாய் கருத்தோடு கற்றுக்கொள்ள ஆவியானவர்களுக்கு தயவாக உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். உண்மையே எப்பொழுதும் நாங்கள் பெருமைப்படுத்தவும், நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையை தேடவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு சற்று முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக தேவன் ஓர் தீர்க்கதரிசியை, ஊழியக்காரனை எழுப்பினார். 6 மாதங்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் என்ற தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக, அவர் பொது ஊழியத்தை தொடங்குவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய முதலாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். நீங்கள் பைபிளில் பாருங்கள், யோவான் ஸ்நானனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு இடையில் ஒரு 6 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 6 மாதம் கொஞ்சம் மூத்தவராக இருப்பார் யோவான். அவரை விட கிறிஸ்து கொஞ்சம் 6 மாதம் இளையவராக இருப்பார். இது ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியட். கிறிஸ்துவுக்கு அவருடைய பொது ஊழியத்தின் ஆரம்பத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். இதை மனசில் வச்சுக்கோ. இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்னு வாசிப்போம். மத்தேயு 3:1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள். அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். லவோதிக்கேயா சபையை பற்றி படித்தோம். அதில் மனம் திரும்பின வார்த்தை வந்துச்சு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதான் யோவான் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படி மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கத்தை அப்படியே ஆரம்பித்து நடத்தி கொண்டே போகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அநேக மக்கள் வந்தார்கள், திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தார், இதை எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சரிங்களா? 7வது வசனம் சென்றால் மத்தேயு 3:7, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு. இப்படி நிறைய பேர் பேப்டிஸ்ட் எடுக்க வந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக டக்குன்னு முக்கி கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் யோவான் அப்படி செய்யலை. என்ன செஞ்சார் பாருங்க? அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன அர்த்தம்? பாம்புன்னா தீர்க்க தரிசனத்தில் பாம்புன்னா பிசாசு, குட்டிகளே என்ன? பிள்ளைகளே. என்ன சொல்றாரு? பிசாசின் பிள்ளைகளே. அதானே சொல்றாரு. பிசாசின் பிள்ளைகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு அவர் ஆரம்பமே சரியில்லையே பிரசங்கம் அப்படின்னு ஒருவேளை மக்கள் நினச்சிருக்கலாம். இப்படி தொடங்கின அவர் பிரசங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. சரி, யாருக்கு பிரசங்கம் பண்ணார்? யாரெல்லாம் வந்தாங்க? பரிசேயர், யூதர்கள். இவங்களாம் பரிசேயர், சதுசேயர். இப்போ கேள்வி, இவர்களெல்லாம் பக்திமான்களா? ஆமாம், பக்திமான்கள். எப்படி? ஓய்வு நாளை ஆசரித்தார்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆசரித்தாங்க. தசமபாகம் கொடுத்தார்களா? கொடுத்தாங்க, கரெக்டாக கொடுத்தாங்க. யூதர்கள் எல்லாரும் ரொம்ப கரெக்டாக ஞானசாகம் கொடுப்பாங்க. 10ன்னா 9 எனக்கு,
1 ஆண்டவருக்கு, 1000னா 900, எனக்கு 100 ஆண்டவருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்து கொடுக்குறவங்க. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு தலாமில் வெந்தயத்திலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தசமாகலாம் கொடுக்குறீங்க அப்படின்னார். அவ்வளவு துல்லியமானவர்கள். சரி, சபைக்கு வந்தார்களா? சபைக்கெல்லாம் வந்தார்கள். உபவாசித்தார்களா? வாரத்தில் 2 தடவை உபவாசித்தார்கள் அப்படின்னு நம்ம லூக்கா 18 படிக்கலாம். சரி, அவங்க ஆரோக்கிய பிரமாணத்தை கடைபிடிச்சாங்களா? பன்னிக்கறி சாப்பிட்டாங்களா? ஐயோ, பன்னிக்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க, அது அசுத்தம். அப்போ ஆரோக்கிய பிரமாணத்தெல்லாம் கடைபிடிச்சாங்க. அப்போ இவங்களை பார்த்து ஏங்க கேட்டார் யோவான் மனம் திரும்புங்கள்னு? அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கா? எதிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? அவர்கள் கேட்டிருக்கலாம். எல்லா ரைட் அவங்களுக்கு இருந்துச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீதிமான்கள். நாங்கள் எதற்கு மனம் திரும்ப வேண்டும்? நாங்கள் என்ன பாவிகளா? ஆனால் யோவான் அவர்களை பார்த்து பாவிகள் கூட சொல்லலை. என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, பிசாசின் பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் கேள்விங்க, அவர்களுடைய பிரச்சனை என்ன? அவங்கள பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. வாட் வாஸ் தேர் ப்ராப்ளம்? யூத தேசத்தை ஒரு அழகான மரத்திற்கு ஒப்பிட்டு யோவான் பேசுகிறார். பரிசேயர், சதுசேயர் இவர்களை, யூதர்கள் எல்லாரையுமே ஒரு அழகான மரத்திற்கு யோவான் ஒப்பிடுகிறார். அந்த மரம் ஒரு கவர்ச்சிகரமான மரம். சரிங்களா? நீங்கள் மத்திய 3ஆம் அதிகாரம் தொடர்ந்து படித்தா நமக்கு தெரியும். ஆனால் அந்த மரம் கவர்ச்சிகரமாக இலைகள் நிறைந்து இருந்தாலும் இல்லை என்ன இல்லை கனிகள் இல்லை. அதனால தான் சொன்னார் 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொன்னார். அப்போ அவங்க என்ன செய்யலை? கனிகள் கொடுக்கலை. அதுதான் பிரச்சனையே. யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகளாக கருதினார்கள், ஆபிரகாமின் சந்ததியாக கருதினார்கள். 3:9 பாருங்களேன். மத்தேயு 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நினைச்சாங்கன்னா, யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்றும் ஆபிரகாமின் சந்ததி என்றும் புறஜாதியாரை நாய்கள் பன்றிகள் அப்படின்னு நினைச்சவங்க அவங்கள கல்லுகள்னு நினைச்சாங்க. They are stones. Gentiles are stones. They are dogs. They are swine. அவங்களாம் பண்ணி கூட்டம், புறஜாதிகள், நாய்கள். அவங்களாம் கல்லுகள், கடின உள்ளம் படைத்தவர்கள். நாங்களாம் பாருங்கள், we are very soft hearted. நாங்களாம் மென்மையான இருதயம் படைத்தவர்கள். ஆண்டவருடைய குரலுக்கு நாங்களாம் கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருக்கு நாங்களாம் செவி கொடுக்கிறோம் என்றெல்லாம் பெருமை அடித்து கொண்டவர்கள் இந்த யூதர்கள். சரிங்களா? எப்படிப்பட்ட யூதர்கள்? சுய நிறைவும் சுய நீதியும் நிறைந்த யூதர்கள். அவர்கள் எல்லாரும் வெறும் இலைகளே, உற்று பார்த்தால் என்ன இல்லை? கனிகளே இல்லை. அதனால தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பிரியமானவர்களே, பரலோகம் யூதர்களிடம் எதிர்பார்த்த கனிகள் என்ன கனிகள்? லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? மத்தேயு 3 பார்த்துட்டோம், வெளிப்படுத்தல் 3 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மத்தேயு 3 பார்த்தோம். இப்போ லூக்கா 3க்கு நம்ம செல்லுவோம். லூக்கா 3ல் நீங்கள் கவனித்தீர் என்று சொன்னால் வசனங்கள் 10 யோவான் பிரசங்கம் பண்ணுறார். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வடாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்றாரு ஜனங்களுக்கு? 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே
செய்ய கடவன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் ஆயக்காரர் அவங்க வர்றாங்க. அவர்கள் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். பார்த்தீங்களா, அப்போ ஜனங்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயக்காரர், அருவருக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஆயக்காரர், ஏன்னா அதிகமாக வாங்கிடுவாங்க. ரோம அரசாங்கத்திற்காக அதிகமாக வரி வசூலிச்சிருவாங்க. ஆகவே எதை வாங்கணுமோ எவ்வளோ வாங்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்றார். 14, போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்களேன், எல்லாருமே என்ன தான் கேட்டாங்க? நாங்கள் என்ன செய்யணும். ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கும் பொழுதும், ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்குறேன், நான் என்ன செய்யணும்? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. போர்ச்சேவரும் கேட்டார்கள். அவர் சொன்னார், அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் என்னதான் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார்? சுருக்கமாக சொன்ன, தேவன் அவர்களிடத்தில் நடைமுறை தேவ பக்தியை எதிர்பார்த்தார். ப்ராக்டிக்கல் காட்லினஸ் அண்ட் ரைட் டூயிங், நீதியை செய்தல். எது சரி, இவ்வளோ வாங்கணுமா வரி, அவ்வளோதான் வாங்கணும். 2 அங்கி இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கும் இடுக்கண் செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதைத்தான் யோவான் பிரசங்கமாய் செய்தார். பொய்யாய் குற்றஞ்சாட்டக்கூடாது, சம்பளத்துக்கு மேலே வேறு வழியில் சம்பாதிக்க, தப்பான வழியில் இப்படிலாம் அவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நடைமுறை தேவ பக்தி, நீதியை செய்ய வேண்டும் ஆகிய கனிகளைத்தான் எதிர்பார்த்தார். நமக்கு தெரியும், ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான். வந்து என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். சரிங்களா? அப்போ ஆண்டு சொன்னார், நீ கட்டளைகள்லாம் கடைப்பிடி, அதெல்லாம் கடைப்பிடி அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரே, என்ன எனக்கு என்ன குறை? அப்போ ஆண்டு சொன்னார், எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடுன்னு சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டானா? எளியோரை வறியோரை அவன் நேசித்தானா? 10 கற்பனைகளை எல்லாம் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன பணக்கார வாலிபன் உண்மையிலே யாரை படம் பிடிச்சு காட்டுகிறான் என்று சொன்னால், முழு யூத சமுதாயத்தையுமே படம் பிடித்து காட்டுகிறான். Because they boasted, we are keeping the commandments of God, but they did not love the poor. 10 கற்பனை கடைபிடிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் சொல்றது கனி கொடுக்கறது கிடையாது. அந்த தேவ பக்தியை நடைமுறையில் காட்டுவது தான் கனி கொடுத்தல். அப்போ அந்த பணக்கார வாலிபன் முழு யூத சமுதாயத்தையும் படம் பிடித்து காட்டுகிறான். தொடர்ந்து பிரசங்கம் பண்றார் யோவான். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. சொல்றார்ல, மரங்கள், ஒரு தோட்டத்தையே சொல்றார். ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்றார், ஒவ்வொரு மரமாக சொல்றார். எந்த மரம் நல்ல கனி கொடுக்கலையோ அந்த மரம் எல்லாம் முழுவதும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, இயேசுவின் கையில். அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். There is going to be a shaking. யார் தங்களை ஆண்டவருடைய ஜனங்கள் சொல்லிக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு சலிக்கப்படுதலை, புடைக்கப்படுதலை, அதாவது பிரிக்கிற வேலையை ஆண்டவர் செய்ய போறார் சீக்கிரத்தில். விளங்குதா உங்களுக்கு? கோதுமை என்பது கனி கொடுத்தவர்களையும், பதர் என்பது கனி கொடாதவர்களையும் குறிக்கிறது. அன்பானவர்களே, கனி கொடாதபடியினால்தான் யூத ஜனங்களை பார்த்து யோவான் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். சரி, இப்போ கேள்வி, அவர் சொன்னதை யூதர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஆமாம் பாஸ்டர் யோவான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நாங்களாம் கனி கொடுக்கல, எங்களுக்கு ஆலயம், பிரமாணம், உடன்படிக்கை, வழிமுறைகள், ஆசாரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பிறரை சரியாக நடத்தவில்லை என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினார்களா? இல்லை.
இல்லவே இல்லை. சரி, இந்த மரம் நல்ல கனி கொடுக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறார். யூத மரம் இனிமேலாவது கனி கொடுக்குமா கொடுக்காதா என்பது யோவானுக்கு தெரியல. ஏன்னா அவர் கதையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பார்க்குறோம்னா, யூதர்கள் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படுவார்களோ என்பது இந்த இடத்தில் இந்த மத்தேயு 3 அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக காட்டப்படவில்லை. இங்கே ஒரு சஸ்பென்ஸ், அப்படிதானே? சஸ்பென்ஸில் தான் முடியுது அந்த பிரசங்கம். இப்போ லூக்கா 13 அதிகாரத்துக்கு போக போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 3லேருந்து மத்தேயு 3க்கு போனோம். லூக்கா 13க்கு நாம் திரும்புவோம். 3 ஆண்டுகளாக கனி கொடாத மரம், அப்படி சில மரங்களாக வரிசையாக பார்ப்போம். சரிங்களா? முதல் மரம் மத்தேயு 3ல் பார்த்தோம். என்ன மரம்னு போடலை, மரங்கள் நல்ல கனி கொடாத மரம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ லூக்கா 13ல் கவனிப்போம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த டைம் பீரியட் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் ஊழியம் துவங்கி 2.5 ஆண்டுகள் கழித்து நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் ஏற்கனவே எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணார்? 6 மாதம், அதாவது 6 மாதங்கள் பிரசங்கித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் வந்துடுறாரு. அவர் 2.5 ஆண்டுகள் பிரசங்கித்தார் கிறிஸ்து. அப்படியானால் மொத்தம் எத்தனை வருஷம் யூதர்களுக்கு? 3 வருஷம். யோவான் பிரசங்கிக்க ஆரம்பித்ததிலிருந்து 3 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இப்போ வாசிப்போம். லூக்கா 13ல் முதல் 2 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லாம் கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஆலய ஆராதனைக்கு வந்திருந்த சில கலிலேயரை பிலாத்து கொலை செய்திருந்தான். சரிங்களா? அதான் அர்த்தம். கலிலேயர் பெரும் பாவிகள், அதனால தான் அவர்களுக்கு அந்த பாடு. நாங்களோ நீதிமான்கள் என்று நினைத்தார்கள். யாரு? யூதர்கள். யூதர்கள் அப்படி நினைத்தார்கள். அழிவை சந்திக்காதவர்கள். 13 அதிகாரத்தில் 4 வசனத்தை பாருங்களேன். அங்கே ஒரு அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, 13 அதிகாரம் 4 வசனம் தப்பாக இருக்குது. 14 கிடையாது, 4 வசனம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? பாருங்களேன், இந்த பிலாத்து ஒரு சிலர் கொண்டு விட்டாங்க, அது ஜீசஸ்க்கு தெரிய வருது. சீலோவாமின்ற இடத்துல கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க. டெய்லி என்ன நடக்குதுன்றதை கிறிஸ்து என்ன செஞ்சிருந்தார்? அவர் அப் டு டேட்டாக அவர் அறிந்து கொண்டு இருந்தார். நம்ம சுற்றில் நடக்குது, நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கால கடைசியில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இப்படி 18 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கிறிஸ்து சொல்கிறார். யூதர்கள் நினைச்சாங்க அழிவை சந்திக்காதவர்கள், அதாவது யூதர்களாகிய நாங்கள் ஆண்டவரின் தயவு பெற்றவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்து என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு? இந்த 2 சம்பவத்தையும் சொல்லி, பிலாத்து சம்பவத்தையும் சொல்லி, இந்த கோபுரம் சம்பவத்தையும் சொல்லி என்ன சொல்கிறாரு? லூக்கா 13:3-5 பாருங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே. சொன்னதை 2 இடம் சொல்கிறாரு. எதை அழுத்தி சொல்கிறாரு? நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அவங்களாம் செத்து போயிட்டாங்க, பிலாத்து சிலரை கொன்று விட்டான் என்றால் அவங்களாம் பெரிய பாவிகள், நீங்களா நீதிமான்கள் நினச்சிக்காதீங்க. அல்லது கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க, நாங்கள் பிழைச்சிக்கிட்டோம், நாங்களே நீதிமான்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்களும். அப்போ என்ன சொல்கிறாரு? யூதர்கள் இன்னும் மனம் திரும்பலன்னு தான் ஆண்டவரே சொல்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. பாருங்களேன், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அந்த கனிகூடாத மரத்திடம் நாம் கண்ட ஆணவத்தை இங்கே யூதர்கள்ட்ட பார்க்குறோமா? அவங்களாம் பாவிகள், அதனால் அவங்களுக்கு அழிவு வந்துச்சு. நாங்களாம் அப்படி இல்லை. அதனால தான் ஆண்டவர் 2 தடவை மனம் திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்படி இந்த மனம் திரும்புதலின் செய்தியை சொன்ன இயேசு கிறிஸ்து அதை விளக்குறதுக்கு ஒரு ஓமை ஒன்று சொல்கிறார், ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அப்பொழுது அவர்
ஒரு உவமையையும் சொன்னார். What is a parable? Parable is an earthly story with a heavenly meaning. பரலோக அர்த்தம் கொண்ட ஒரு பூலோக கதை. இதான் உவமை. என்ன சொல்றாரு? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருந்தான். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. திராட்சை தோட்டம் உலகத்தின் எல்லா தேசங்களையும் குறிக்கிறது. சரிங்களா? அதில் அத்திமரம் எதை குறிக்கிறது? அத்திமரம் யூத தேசத்தை குறிக்கிறது. இது மனசில் வச்சுக்க. திராட்சை தோட்டம் உலகத்தின் எல்லா தேசங்கள், அத்திமரம் யூத தேசம் அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, யார் தோட்டத்தை வேலை செய்கிற இந்த வேலைக்காரன் எஜமானை நோக்கி, இதோ அந்த எஜமான் தான் தோட்டக்காரன், வேலை செய்கிறவன் சொல்கிறார், இதோ 3 வருஷமாய், அதாவது எஜமான் தோட்டக்காரன் சொல்கிறார் வேலை செய்கிறவன்ட்ட, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன். எனக்கு எத்தனை வருஷம்? ஏற்கனவே 3 வருஷம் சொன்னீங்க இருக்கா உங்களுக்கு? யோவான் பிரசங்கம் பண்ணது 6 மாதம், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது 2.5 வருஷம். 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 8:9. அதற்கு அவன், அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்போ பாருங்கள், 3 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் கனிகளை தேடி வந்தார். ஆனால் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் பொதுவாக எல்லா இடத்துலையும் தான் அத்தி மரம் முதல்ல என்ன செய்யும்? முதல்ல காய்கள் காய்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? இலைகள் வரும். அப்போது இலைகள் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? மரத்தில் கனிகள் இருக்குன்னு அர்த்தம். கனிகள் இருக்குன்னு அர்த்தம். அத்திமரத்தில் இலைகள் இருந்தால் கண்டிப்பாக கனிகள் இருந்தாக வேண்டும். சரி, எஜமான் பிதாவாகிய தேவன், தோட்டத்தின் எஜமான். தோட்டக்காரன் யாரு? இயேசு கிறிஸ்து. கனி கூடாத மரம் என்பது 3 வருடம் இலைகளை மட்டுமே காட்டி ஏமாற்றிய யூத தேசத்தை குறிக்கிறது. அப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த அத்திமரம்? வெளியில் வேஷம் போட்டு ஏமாற்றிருக்கு. இலைகளை காமிச்சிருக்கு, உள்ள என்ன இல்லை? கனிகள் இல்லை. மனம் திரும்புதல், மரம், வெட்டப்படும் சாத்திய கூறு என எல்லாமே மத்திய 3 நம்ம பார்த்தோம்ல, யோவான் பிரசங்கம் பண்ணல, அதே மாதிரி இங்கே இருக்கா. லூக்கா 13 தோட்டம், நிறைய மரங்கள், ஒரு அத்தி மரம், அதில் கனி இல்லை, இதை வெட்டி போடு. அங்கேயும் யோவான் சொன்னார், கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே லூக்கா 13 படிக்கிறோம்ல, இதை வெட்டி போடு. அதே கொள்கை 2 இடத்துல இருக்கு. அப்போது குமாரன் கெஞ்சுகிறான், அதான் அர்த்தம். என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறாரு? இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். ஏனெனில் இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் தான் முடிச்சிருக்காரு? 2.5 வருஷம் ஊழியம் தான் முடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஆகவே அவருடைய 3.5 வருஷ ஊழியத்தில் இன்னும் 1 வருஷம் இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ கேள்வி, தமது ஊழியத்தின் கடைசி ஆண்டில் யூத தேசத்துக்கு இயேசு சிறப்பு கவனம் செலுத்தினாரா அந்த 1 வருஷம்? ஆமாம், கண்ணீர் கூட விட்டு பார்த்தார். சரிதானே? கண்ணீர் கூட விட்டு பார்த்தார். அத்திமரம் கனி கொடுத்ததா அல்லது வெட்டப்பட்டதா? முடிவை தெரியப்படுத்தாமல் இந்த ஓமை முடிவடைகிறது. அப்படி தானே? ஸோ மறுபடியும் ஒரு சஸ்பென்ஸ் விளங்குது உங்களுக்கு? மத்திய 3 ஒரு சஸ்பென்ஸ், லூக்கா 13 ஒரு சஸ்பென்ஸ். அன்பான தேவ பிள்ளைகள், அப்போ உங்களுக்கு புரியுதா? மத்திய 3க்கும் லூக்கா 13க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இன்னொரு மரத்தை பார்க்க போகிறோம். வேரோடு பட்டு போன அத்தி மரம். நாம் முதல்ல பார்த்த அந்த மத்திய 13, லூக்கா 13 இந்த பகுதிகளோடு தொடர்புடைய இன்னொரு வேத பகுதி மார்க்கு 11ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் மார்க்கு 11 இருக்குது, மத்திய 21
இருக்குது. இந்த வசனங்களை முதல்ல வாசிப்போம். மார்க் 11, 12, 13, 14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் சீஷரும் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதிலே ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால், அது சீசன் கிடையாது, அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அன்பானவர்களே, இது எப்போ நடக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடக்கிறது. அப்போ இந்த மரம் என்ன காமிச்சிச்சு? என்ன காட்டுச்சு? நிறைய இலைகளாக காட்டுச்சு. சீசனே கிடையாது, நிறைய இலைகள் காட்டியது. என்னிடம் பழம் உண்டு என்பது போல் அத்திமரம் குவி அழைத்தது. அதனால தான் இயேசு கிட்டே போனார். ஆனால் அவருக்கு பெருத்த ஏமாற்றம். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க பாருங்களேன், இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் பக்கம் 813, 814. இயேசு பிரவேசித்த பழத்தோட்டத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட ஒரு மரம் அதிக செழிப்பாக இருந்தது. கீழிருந்து உள்ள கிளையிலிருந்து உச்சி வரையிலான கிளைகளிலும் தேடிய போது இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. எங்கேருந்து பார்த்தாராம்? பாட்டம் டு டாப் பார்த்தாராம். அவர் நம்மை அப்படித்தான் பார்க்குறாரு. தேடிய போது என்ன இல்லை? இலைகளை தவிர வேறு ஒன்றையும் இயேசு காணவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, மற்ற மரங்கள், நிறைய மரங்கள் இருந்துச்சு. மற்ற மரங்கள் எல்லாம் வெற்று மரங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த வெற்று மரங்கள் புறஜாதிகளை குறித்தது. அந்த தோட்டத்தில் இருந்து மற்ற மரங்கள், ஏன்னா அது ஒரே ஒரு மரம் தான் பசுமையாக இருந்தது, இலைகள் நிறைய. யூத மரம் தான் முதலில் கனி தர வேண்டும், அப்படி தானே? அந்த அத்தி மரம் நிறைய இலைகள் இருந்துச்சு, உள்ள என்ன இருந்திருக்கணும்? கனிகள் இருந்திருக்கணும். யூத மரம் தான் முதலில் கனி தர வேண்டும். ஏன்னா அவங்கள தான் ஆண்டவர் அழைச்சார், 10 கட்டளை கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரம், சத்தியம் எல்லாம் கொடுத்தாரு. அவர்கள் உலகத்திற்கு ஆண்டவரை அறிவித்து நல்ல கனிகளை கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பரலோக ஸ்லாக்கியங்கள் யூதர்களுக்கு அருளப்பட்டது. இப்போ பாருங்களேன், யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்க ஆரம்பித்தது முதல் இது வரைக்கும் எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? முதல்ல 6 மாதம் பிரசங்கம் பண்ணார். அப்புறம் ஜீசஸ் 2.5 வருஷம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும்னாரு. ஸோ ஜீசஸ் இப்போ சிலுவையில் மறிக்க போகிறார், இன்னொரு வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. யூத மரம் கனி கொடுக்கவே இல்லை. கொடுக்கவில்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து படிக்கலாமா? ரொம்ப அழகான வர்ணனை. மறுபடியும் அதே புஸ்தகம், இவங்களின் வாஞ்சை. நல்ல கவனிங்க. கனி கொடுக்காமல் இருந்த அந்த மரம் போலியான அதன் இலைகளையும் கிளைகளையும் கிறிஸ்துவின் முகத்திற்கு நேராக ஆடம்பரமாக காட்டி இருந்தது. யூத ஜாதிக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இந்த மரம் என்ன பண்ணிச்சான்? ஜீசஸ் முன்னாடி சீன் போட்டுச்சு, அப்படிதான் சொல்லணும், சரிங்களா? இலைகள் நிறைய இருந்து ஆடம்பரமாக காமிச்சிச்சான். அந்த மரம் யாரை குறிக்கிறது? யூதர்களை குறிக்கிறது, யூதர்களுக்கு அடையாளம். யூத மதம், அதன் மிகப்பெரிய ஆலயம், அதன் பரிசுத்தமான பலிபீடங்கள், அதன் நெற்றி பட்டம் அணிந்த ஆசாரியர்கள் மற்றும் மனதில் பாதிப்புண்டாக்கக்கூடிய சடங்காச்சாரங்களுடன் உண்மையாகவே வெளித்தோற்றத்தில் அழகுள்ளதாக இருந்தது. இந்த அந்த மதம், அந்த யூதர்களுடைய ஆசரிப்பு கூடாது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவ், ரொம்ப அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஆனால் தாழ்மை, அன்பு, அனுதாபம் ஆகியவைகள் இல்லாததாக யூத மதம் இருந்தது. பசி உள்ளவராக இயேசு உணவை காண்பதற்காக அந்த அத்தி மரத்திடம் வந்தது போல அவர்களில் நீதியின் கனிகளை காண்பதற்காக பசி உள்ளவராக வந்திருந்தார். என்ன கனிகள்ங்க? நீதியின் கனிகள். அவர்கள் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக கனியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தமது ஈவுகளை அவர்கள் மீது ஏராளமாக சொரிந்திருந்தார். அப்படிதானே? தீர்க்கதரிசிகளாக அனுப்பினார், நியாயாதிபதிகள்,
அரசர்கள், ஆசாரியர்கள், அப்படிதானே? ஆசிரியர் கூடாரம், 10 கட்டளைகள், வழிமுறைகள் எல்லாம். அப்போ இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் யூதர்கள் என்பதற்காக இவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லை? சுயத்தை தியாகம் செய்தல், மனதுருக்கம், தேவனுக்கான பேரார்வம், ஆண்டவருடைய காரியங்களில் பேரார்வம், தங்களது உடன் மனிதர்களின் ரட்சிப்புக்கான ஆழ்ந்த அக்கறை ஆகியவற்றை அவர்களில் காண அவர் ஏக்கமுள்ளவராக இருந்தார். கிறிஸ்து அவருக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சு. பசின்னா அவர் ஏதோ பசியில் தேட அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆழமான பசி என்ன? ஆவிக்குரிய பசி. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் கிறிஸ்து செய்திருந்ததை போன்று அதே விதமான சுயநலமற்ற பணியை செய்திருந்திருப்பார்கள். தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டிருந்தால், இவங்க கண்டுபிடிச்சது என்னது? இவங்க நிறைய ரூல்ஸ் வச்சுருந்தாங்க, புரியுதுங்களா? ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், எச்சி துப்பக்கூடாது, தலைக்கு எண்ணெய் தேயக்கூடாது, கையில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, கர்ச்சிப்பை கையில் தூக்கிட்டு போகக்கூடாது, சட்டையில் கோர்த்துக்கலாம். ஓய்வு நாளுக்குன்னு 39 சட்டங்கள் வச்சுருந்தாங்க. 39 சட்டத்திட்டங்கள் ஓய்வு நாளுக்காக மட்டும். சரிங்களா? இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், இவ்வளோ நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க, சட்டத்திட்டங்கள் யூதர்கள். அப்போது அவங்க தேவனுடைய பிரமாணத்தை கடைப்பிடிக்கலை, இவங்களாம் சில திட்டங்கள் போட்டு கடைப்பிடிச்சாங்க. அதனால் அம்மையார் எழுதுறாங்க, அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டிருந்திருப்பார்கள், ஆனால் கிறிஸ்து செய்திருந்ததை போன்று அதே விதமான சுயநலமற்ற பணியை செய்திருந்திருப்பார்கள். ஆனால் பெருமையினாலும் சுய நிறைவினாலும் இந்த மரம் இப்படி தானே காட்டுச்சு, ஆடம்பரமாக காட்டுச்சு, நிறைய இலைகள் மட்டும், உள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமையினாலும் சுய நிறைவினாலும் தேவன் மீதான அன்பும் மனிதனின் மீதான அன்பும் மறைக்கப்பட்டிருந்தது இல்லை. தேவன் மீது மனிதன் மீது அன்பு இல்லை. பைபிளில் இருக்குல்ல, நீங்கள் சந்தை வெளிகளில் வந்தனங்களை விரும்புகிறீர்கள், விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள், இருக்குல்ல? மத்தேயு 6 பிறருக்கு ஊழியம் செய்ய மறுத்ததினால் அவர்கள் தங்கள் மீது அழிவை கொண்டு வந்திருந்தனர். விளங்குது அவங்களுக்கு? இவங்களின் வாஞ்சை பக்கம் 815 816. நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த டிசரவேஜஸ் புக் எடுத்து இவங்களின் வாஞ்சை 64வது சாப்டர், ஐம் ஷோர் அதான் நினைக்கிறேன், 64வது சாப்டர், 64 65 அழிவுக்கு விட்டுவிடப்பட்ட ஒரு ஜனம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அழிவுக்கு விட்டுவிடப்பட்ட ஒரு ஜனம், யூதர்களை பற்றி படி. அதிலேருந்து அதெல்லாம் எடுத்தேன். பாருங்களேன், கனி கொடாத மரம் வெட்டப்பட்டு யோவான் என்ன சொன்னார்? அக்கினியிலே போடப்படும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மார்க் 11 20 21 மறுநாள் காலையில் நைட்டு போய் என்ன பண்ணாராம்? ஒரு இடத்துல போய் மலையில் ஜீசஸ் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, பாஸ்டர், இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. நேத்து சபிச்சிங்க, இன்னைக்கு வேரோட வாடி போச்சு. யோவான் சொன்னார், கனி கூடாத மரம் எல்லாம், நல்ல கனி கூடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுக்கு ஒப்பாக இங்கே பாருங்களேன், ஜீசஸ் இந்த சம்பவத்தில் அத்தி மரத்தில் இந்த மரம் என்ன ஆயிடுச்சு? வேரோடே பட்டு போச்சு. இது வரைக்கும் எத்தனை மரம் பார்த்தோம்? எத்தனை மரங்கள் பார்த்தோம்? 3. மத்திய 3வது அதிகாரத்தில் பேர் சொல்லப்படாத ஒரு மரம், சரிதானே? 2வது லூக்கா 13 திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம். உலக தேசங்கள் மத்தியிலே யூத ஜனங்கள் கனி கொடுக்கல, 2வது மரம்னு பார்த்தோம். 3வது என்ன மரம்? மார்க் 11 வேரோடு பட்டு போன அத்தி மரம். எல்லாத்துக்குமே நெருங்கின சம்பந்தம் இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போது நம்ம கதைக்கு வருவோம், லவோதிக்கேயா சபைக்கு வருவோம். கடைசி சபைக்கு கிறிஸ்துவின் கடைசியான அன்பின் செய்தி, லவ் லெட்டர். அப்போ இது வரைக்கும் இந்த 3 மரங்களை பார்த்தோமே, இதை பார்த்தப்போ நாமும் பிரச்சனையில் இருக்கிறோம் என்பது தெரிகிறதா? நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா?
லவோதிக்கேயா சபையை ஒரு மரம்னு ஆண்டவர் சொல்லலை, மரம்னு காட்டலை. வெளிப்படுத்தல் 3 மரம்னு காட்டலை. அன்று யூதர்களுக்கு இருந்த அதே ஆணவம் போன்று இன்று லவோதிக்கேயரின் ஆணவமும் இருக்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால். வெளிப்படுத்தல் 3:17. இட் சவுண்ட்ஸ் லைக் த ஜூவிஷ் மைண்ட். அப்படி தானே அது யூதர்களுடைய மனசில் எப்படி சவுண்டு கேட்குமோ, எப்படி அவங்க அப்படி தானே அங்கேயும் இருக்குது லவோதிக்கேயாலையும். எங்களுக்கு என்ன இருக்கிறது? எங்களுக்கு கல்வி ஊழியம், மருத்துவ ஊழியம், நிறைய பள்ளிக்கூடங்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், பல்கலைக்கழகங்கள், பிரசுர ஊழியம், உலகம் முழுசும் 60க்கும் மேற்பட்ட அச்சகங்கள் நமக்கு இருக்கிறது. சபையில் சுகாதார விதிமுறைகள் நம்மகிட்ட இருப்பது போல வேறு யார்கிட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான். 10 கட்டளைகள், முத்தோது, ஈடு இணையற்ற உபதேசங்கள், இன்கம்பேரபிள் டாக்டரின்ஸ். மற்ற சபைகளை காட்டிலும் இப்படி உபதேசம் எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லாம் வெறும் இலைகள். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இலைகள், நம்ம பசுமையாய் காட்டக்கூடிய இலைகள். they are just leaves. யூதர்கள் செய்த அதே தவறை நாமும் செய்கிறோமா? இயேசு அங்கே கனிகளை தேடினார், படித்த சம்பவத்தில். இங்கே கதவை தட்டுகிறார், அப்படிதானே? அங்கே கனிகளை தேடினார் யூத மக்கள் மத்தியில், நம்ம மத்தியில் அவர் கதவை தட்டுகிறார் அப்படின்னு லவோதிக்கேயா தூதில் படிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நம்மையும் பார்த்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? யூதர்களை பார்த்து சொன்னார்ல, நம்மையும் பார்த்து அதானே சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் வெளிப்படுத்தல் 3:20 வாசற்படியில் நின்று இதோன்னு என்ன அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இதோன்னா ஆவியானவரின் ஆச்சரியக்குறி. இதோ அப்படின்னாலே ஆச்சரியம். 7வது சபையில் இயேசு வெளியில் நிற்கிறார். ஆச்சரியம். கிறிஸ்து இல்லாத சபையாக இருக்கிறது 7வது சபை. 7வது சபையில் இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறாரு? ரோட்டில் நிற்கிறாரு அல்லது கேட்டில் நிற்கிறாரு. அவர் உள்ளே இல்லை, உள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறோம், அவர் வெளியில் இருக்கிறார். என் இருதயத்திற்கு உள்ள இருக்கிறார் நினைக்கிறோம், ஆனால் அவர் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார், வெளியில் நிற்கிறார். 7வது சபையில் அப்படிதான் கிறிஸ்து படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை யூதர்களிடம் கிறிஸ்து தேடினார். ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அனுபவித்துவிட்டு அடைத்துக் கொண்டிருக்கிற நம்ம இதய கதவுகளை அவர் பலமாக தட்டி கொண்டிருக்கிறார். தட்டுகிறேன் இருக்குல்ல, நீங்கள் இந்த மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் படிச்சிங்கன்னா இஸ் பவுண்டிங் அப்படின்னு இருக்கும். அவர் என்ன பண்ணுறாராம்? பலமாக தட்டுறாராம். உள்ள இருக்க யாருக்குமே காது கேட்கல போல, அதனால என்ன செய்கிறாரு? வாங்கி தட்டுறார். அப்போ அந்த காட்சி உங்களுக்கு விளங்குதான்? அங்கே கனிகளை தேடினார், இங்கே கதவை தட்டுகிறார். அங்கேயும் பசித்திருந்தார், இங்கேயும் பசித்திருக்கிறார், அப்படி தானே? அந்த அத்தி மரத்தில் ஆண்டு என்ன தேடினார்? கனிகளை தேடினார். சரி, இங்கே ஏன் கதவை தட்டுறாரு? சரி, இப்போ ஒரு கேள்வி நீங்கள் நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த கதவை தட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கே லவோதிக்கேயா சபையில். இப்போ கேள்வி, அவர் காலையில் தட்டினாரா, இல்லை மதியம் தட்டுன மாதிரி இருக்கா, அல்லது சாயங்காலம் தட்டுற மாதிரி இருக்கா? இந்த வசனத்தை பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:20 நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த வசனத்தை படித்து அவர் காலையில் தட்டுறாரா, மதியம் தட்டுறாரா, நைட்டு தட்டுறாரா, எங்கே தட்டுறாரு, எந்த நேரத்தில் தட்டுறாரு, எதாவது ஐடியா இருக்கா? இந்த வசனத்தை இங்கிலீஷில் பாருங்களேன். Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come in to him and will sup with him and he with me. சப்புன்னு என்னது? சப்புன்னு இருக்கு அப்படி சொல்லாதீங்க. நம்ம சொல்கிறேன் சப்புன்னு இருக்குது, உப்பே இல்லை, அந்த சப்பு கிடையாது.
இது என்னது? I will have supper with him. சப்பர்னு என்னது? சாயங்கால சாப்பாடு. எப்படி பாஸ்டர் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, மூல பாஷையிலையும் நம்ம அதை பார்க்கலாம். மூல பாஷையில் சப் என்பதற்கான கிரேக்க வார்த்தை டிப்னான் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா மாலை உணவு. அந்த நாளின் முக்கியமான உணவு வேலை. யூதர்களுக்கு இப்போ நமக்கு எதுங்க முக்கியமான உணவு நேரம்? எல்லாம் ஃபேமிலியாக கூடி உட்காந்து சாப்பிட்றது என்னைக்குன்னு கேட்கக்கூடாது, ஒரு நாளில் எந்த டைம்னு கேட்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நமக்கு சண்டே தான் அப்படி தானே? அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் இருக்கணும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. யூதர்களுக்கு அந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தானே, சாயங்கால உணவு வேலை, அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் அந்த சாயங்காலத்தில் தான் இருக்குமா. இந்த வார்த்தைக்கு அப்படி தான் அவங்க விளக்கம் எழுதுகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், யூத மரம் அந்த அத்தி மரத்தில் கனிகளை தேடினார். இப்போ 7வது சபைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? நான் உள்ள வந்து போஜனம் பண்ணுவேன். அப்போ 7வது சபையின் மீது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? பசியாக இருக்கிறாரா? பசியாக இருக்கிறார். யூதர்களிடம் அவர் பசியாயும் தாகமாயும் இருந்தது போல நம்மிடமும் அவர் பசியாயும் தாகமாயும் இருக்கிறார். நாமும் அவர் பசியை தீர்ப்பதாக தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏக்கத்தோடு வந்தார்னு படித்தோம்ல, அந்த இவங்களின் வாஞ்சல ஏக்கத்தோடு வந்தார். ஆனால் இந்த மரம் அவரை, யூதர்கள் அவரை ஏமாற்றினார்கள். அதே போல தான் லாஸ்ட் சர்ச் லவோதிக்கேயா, இந்த சபையிடமும் அவர் ஏக்கத்தோடு வெளியில் நிற்கிறார். உள்ளே இருக்கிறவர்களோ அவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்? அவருக்கு கனி நாம் கொடுக்கறதில்லை. பாருங்களேன், எலன் ஒயிட் அம்மையார் நிறைய இடங்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப எழுதியிருப்பாங்க, நிறைய இடங்கள். அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, we are repeating the history of that people. We are repeating the history of ancient Israel அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த பண்டைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அதே சரித்திரத்தின் வருது வாயில், அதே சரித்திரத்தை நாம் திரும்ப நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவன் என்ன தப்பு பண்ணானோ, அவங்க கனி கொடுக்கல, நம்ம கனி கொடுப்பதில்லை. அப்போ என்ன ஆகும்? அங்கே அக்கினியில் போடப்படும். யோவான் சொன்னார்ல, இங்கே என்ன சொல்ற? லவோதிக்கேயா சபைக்கு வாந்தி பண்ணி போடுவேன். இதெல்லாம் நம்ம போக படிப்போம், சரிங்களா? இந்த முத்தூதை மனப்பாடம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த லவோதிக்கேயா சபைக்கான தூதை மனப்பாடம் பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுவோம். வெளிப்படுத்தல் 3:14-22 முத்தூதை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம். லவோதிக்கேயா சபைக்கான தூதை மனப்பாடம் பண்ணி சொல்லணும், செய்வோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்களேன், அதுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. அங்கே மரம், கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இங்கே ஆண்டு சொல்லாரு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, யூதர்களின் போக்கிலேயே நாமும் பயணிக்கலாமா? அழிவை நோக்கி போனாங்க, நாம் அந்த லைனில் போகலாமா? மற்ற 23 என்னோட சேர்ந்து திருப்பங்கள். மற்ற 23-25 வரைக்கும் அந்த வசனங்கள் பைபிளில் நம்ம திருப்போம், ஸ்க்ரீனில் இல்லை. மற்ற 23-23 25 வரைக்கும் வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, ரொம்ப நுணுக்கமாக தான் அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன பொருள். இந்த ஒர்த்தலாம் வெந்தயம்லாம் பிடிச்சான் பொடி விஷயங்களெல்லாம் பயங்கரமாக டைத்து கொடுப்பாங்களாம். நீங்கள் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் தசமபாகமும் கொடு, அதே சமயத்தில் இரக்கம், நீதி, அன்பும் காட்டு அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். 24 குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். அவங்க எப்படி தண்ணி குடிப்பாங்களாம்? இல்லை ஏதாவது கொசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொசு
அது ஒரு அசுத்தமான ஒரு உயிரி, அது உள்ளே போனால் அது அசுத்தம் உள்ளே போயிடுது, அதனால் வடிகட்டி குடிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கொசுவை வடிகட்டுற, ஒட்டகத்தை முழுங்கிடுறையே, ஒட்டகத்தை விழுங்கி விடுகிறாயே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்குது. வெளியில் பாத்திரம் பல பலன் இருக்குது, உள்ளுக்குள்ளே அநீதம். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை வெளியில் பல பலன் இருக்குது, உள்ளுக்குள்ளே நாற்றம், அழுகல், துர்நாற்றம். சரிங்களா? அப்போது யூதர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, வெளியே பகட்டு, உள்ளே இருட்டு. சரிங்களா? வெளியே பக்தி பரிசுத்தம், உள்ளேயோ அக்கிரமம் அநியாயம் என்பதுதான் யூதர்களுக்கு எதிரான கிறிஸ்துவின் கடிந்து கொள்ளுதலாக இருந்தது. அப்படியானால் தொடர்ந்து அம்மையார் எழுதுகிறாங்க, அதே இவங்களின் வாஞ்சை, வேரோடு பட்டு போன அந்த அத்தி மரமானது எல்லா காலத்திற்கும், எல்லா சபைகளுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஓர் எச்சரிக்கையாக நிற்கிறது. இட்ஸ் a warning for all Christians, for all churches, for all the time. அவர்கள் பிறருக்காக, யூதர்கள் பிறருக்காக ஊழியம் செய்யாமல் தங்களுக்கென்று ஊழியம் செய்கின்றனர். சில விசுவாசிகளை சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் போய் மற்றவங்கெல்லாம் பாருங்கள் பாஸ்டர், புது ஆட்கள்லாம் பாருங்கள், நாங்களாம் எப்படி வந்துடும்ல அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, யாராவது 1-2 பேர் தான் சொல்லுவாங்க. நேரமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவர் விசிட்டிங்கே வர்றதே கிடையாது, கம்ப்ளைண்ட், இது ஒரு பாயிண்டாக வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அப்படி வராமல் இருக்கவங்க இருக்கிறாங்க, அதுவும் தப்பு தான், அதை நான் கரெக்டுன்னு சொல்லலை, அதுவும் தவறு தான், போய் சந்திக்காமல் இருப்பதும் தவறு தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மெச்சூர்டு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அவர்கள் பிறருக்காக ஊழியம் செய்யாமல் தங்களுக்கென்று ஊழியம் செய்கின்றனர். சுயநலமற்ற சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை, நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார். அப்படிதானே? செல்ஃப்லெஸ் சர்வீஸ். For that we are created. ஆனால் அவர்களால் வேறு எதையும் பார்க்க முடியாதபடி சுயம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. எது பெருசாக இருக்கா? சுயம் தாங்க பெருசாக இருக்கு, அவர்களுக்கும் நமக்கும். அவர்கள் மனுக்குலத்துடன் தொடர்பற்றவர்களாக இருக்கின்றனர். They are not in touch with humanity. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும். மனுஷங்களோட அவங்க கஷ்டம் நஷ்டம் என்னென்ன ஒன்றும் டச்சே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி, முடியாதவங்களாம் ஜோம் பண்ணுங்க அல்லது ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது பாஸ்டர். இப்படி எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கிறது? எல்லாம் ஒரே சர்ச்சு தானே, போகிறது ஒரே பரலவம் தானே, கும்பிட்றது ஒரே ஆண்டவர் தானே, வச்சிருக்கிறது ஒரே பைபிள் தானே. இவ்விதம் சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் எல்லா விதமான பாசாங்குகளையும் செய்திருந்த அந்த அத்தி மரம் போல் இருந்து, ஆனால் கனியற்றவர்களாக உள்ளனர். ரொம்ப அழகாக எழுதுறாங்க பார்த்தீங்களா? இந்த மரம் என்ன பண்ணிச்சான்? பாசாங்கு பண்ணிச்சான். யூதர்கள் என்ன பண்ணாங்க? பாசாங்கு பண்ணாங்க. நாம் என்ன செய்கிறோம்? அதான் பண்ணுறோமோ, பாசாங்கு. இந்த வீணான பாசாங்கு கிறிஸ்துவின் கண்களுக்கு எவ்விதம் வெறுப்புள்ளதாக இருக்கிறது என்பதை அவர் அந்த அத்திமரத்திற்கு அறிவித்த தண்டனையினால் விளங்க காட்டுகிறார். ஆண்டவருக்கு இந்த மரம் வெறுப்பாக இருந்துச்சான். வெறும் இலைகள் தான், கனிகளே இல்லையே. அது ஒரு தண்டனை, பட்டு போச்சு. பைபிளில் ஒரே ஒரு மிராக்கிள் இதாங்க, இயேசு செய்த நியாய தீர்ப்பின் அற்புதம். He cursed the tree and it was completely dried up. சபிச்சாரு, கம்ப்ளீட்டாக காஞ்சி போச்சு. இட் வாஸ் எ மிராக்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பின் அற்புதம். தன்னை தேவனுக்கு சேவை செய்பவன் என கூறிக்கொண்டு அவரது மகிமைக்காக கனி கொடாதிருப்பவனை விட வெளிப்படையான பாவி குறைவான குற்றமுடையவனாக இருக்கிறான் என்று அவர் அறிவிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி கொடுக்காமல் இருக்கிறத விட ஓப்பன் சின்னர் இஸ் மச் பெட்டர். அடிதடி கொலைலாம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் நம்மளோட எவ்வளோ பரவாயில்லையாம். அதான் அர்த்தம்.
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? இவங்களின் வாஞ்சையில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முடிவாக யூதர்களுக்கு உள்ளே வெளியே என்ற பிரச்சனை அப்படி தானே? உள்ள அசுத்தம், வெளியில் பரிசுத்தம். லவோதிக்கேயாவுக்கு என்ன பிரச்சனை? அனலா குளிரா என்ற பிரச்சனை. நாம் ஓய்வு நாளை ஆசரித்து தசமபாகம் கொடுத்து ஓரளவுக்காவது ஆரோக்கிய விதிகளை கடைபிடித்தாலும், அதை கடைபிடிக்கிற மாதிரி காண்பித்தாலும், அந்த பரிசேயனை போல அவன் அப்படி தானே சொன்னான். என்ன ஜெபம் பண்ணான்? லூக்கா 18 ஆண்டவரே, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, அப்படி தானே சொன்னான். அதான் பரிசேய ஆவி. அவன் மற்றவர்களை அற்பமாக எண்ணி தன்னைத்தானே மேன்மையாக நினைத்தான். அப்படி தான் நாமும் நினச்சிக்கிறோமா? நம்மை நாமே மேன்மையாக நினச்சி மற்றவங்களை ஆர் வி புட்டிங் டவுன் அதர்ஸ் அண்ட் திங்கிங் ourselves as high. நம்மளை பெருசாக நினச்சிக்கிட்டு மற்றவங்களை கேவலமாக நினைக்கிறேன். அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம் பக்கா லவோதிக்கேயர் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நமது சுயநலமான சுயநீதித்தனமான கிரியைகளே நம்மை தேவனுக்கு முன்பாக வெதுவெதுப்பானவர்கள் ஆக்குகிறது. கேட்பதற்கு கிறிஸ்துவின் செய்தி இன்னும் உள்ள டீப்பாக உள்ள போகல. இனிமேல் தான் போக போகிறோம். லவோதிக்கேய சபை ஒருவேளை இந்த செய்தி ஒருவேளை கடினமான ஒரு செய்தி, சாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு அநேகரதை நினைக்கலாம். அப்படி அல்ல. இது கிறிஸ்து கடைசி சபை கொடுக்குற அன்பின் செய்தி. சரிதானே? அப்படி தானே நம்ம படிக்கிறோம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப. ஆகவே ஆண்டவர் கொடுக்குற அந்த அன்பின் செய்தியை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இரட்சகர், என்னோடய இரட்சகர் எனக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாக படிக்க ஆயத்தப்படுவோம். இந்த லவோதிக்கேய தூதை அடுத்த வாரத்துக்குள்ளே மனப்பாடம் பண்ண முயற்சிப்போம். இந்த சிந்தனையோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, உடைய நாமத்திற்கு நாங்கள் துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உமது தெய்வீக குமாரனை எங்களுக்காக நீர் அனுப்பி ஜீவனை கொடுக்கும்படி செய்து எங்களை ரட்சித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியமான ரட்சிப்பு ஆண்டவரே! இந்த ரட்சிப்பை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருச்சபைக்கு ஆண்டவர் தூதுகளை அனுப்பியிருக்கிறீர். இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே 7வது சபைக்கான 7வது தூதை கிறிஸ்து தாமே எழுதும்படி செய்தீர், யோவானிடத்தில் சொன்னீர் என்று நாங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அப்போஸ்தலன் யோவான் எழுதின இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற இந்த 7வது தூதுக்காக, 7வது சபையின் தூதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். எங்கள் மீது அனுபவித்திருக்கிற ஆண்டவர் அந்த அன்பின் கடிதத்தை தந்திருக்கிறீர். அதை ஆராயத்தக்கதாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் நிலையை நாங்கள் ஆராய்ந்து எங்கள் இருதயங்களை பரிசோதித்து இயேசுவை வெளியே நிற்க வைத்திருக்கிறேனா என்று சிந்தித்து இதய கதவை இயேசுவுக்கு திறக்கிற, அவரோடு ஐக்கியப்படுகிற, அவர் பசி ஆற்றுகிற உறவாக ஆண்டவரை எங்கள் உறவு விளங்க ஆண்டவரை நீர் எங்களை தயவாக பக்குவப்படுத்திடலும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். சத்திய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு நீர் ஆண்டவரே உம்மோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி செல்லும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த பாடங்களை வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அடுத்த ஓய்வு நாளில் இருக்கிற அந்த முழு நாள் உபவாச ஜெப கூட்டத்திற்கென்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எல்லார் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கர்த்தர் வாசம் பண்ணி தகப்பனே, எங்களுடைய அன்பினாலும் நல்ல கிரியைகளினாலும் ஆண்டவருடைய பசியாற்றக்கூடிய நீதியின் கனிகளை கொடுப்பதனால் ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்க்கிற சபையாய் அப்பா எங்களை மாற்றும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு எங்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மையமையும் என்னடைக்கும் விடுவிகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.